வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராஜீவ் கொலை வழக்கில் பேரறிவாளன், சாந்தன் மற்றும் முருகன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க தனக்கு அதிகாரம் இல்லை என்று முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் விளக்கம். இவர்களின் கருணை மனுவை நிராகரிக்க பரிந்துரைத்த கருணாநிதி தற்போது கபட நாடகம் ஆடுவதாக குற்றச்சாட்டு. பேரறிவாளன், சாந்தன் மற்றும் முருகன் தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டம். கடைசியாக சந்திக்க விருப்பம் தெரிவித்து முருகனின் மனைவி நளினி உட்பட உறவினர்கள் சிறை அதிகாரிகளிடம் மனு. விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு ஜனாதிபதி விருதுகள். துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ககன் நரங்குக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டாவுக்கு அர்ஜுனா விருது. நில ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் முன்ஜாமீன் மனு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி. எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளதால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு. ராஜீவ் கொலை வழக்கில் பேரறிவாளன், சாந்தன் மற்றும் முருகன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க தனக்கு அதிகாரம் இல்லை என்று முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் தெரிவித்துள்ளார். இவர்கள் 3 பேரின் கருணை மனுவை நிராகரிக்க பரிந்துரைத்த கருணாநிதி தற்போது தூக்கு தண்டனையை தடுக்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கபட நாடகம் ஆடுவதாக ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் மரண தண்டனை கைதிகள் பேரறிவாளன், சாந்தன் மற்றும் முருகன் ஆகிய 3 பேரையும் செப்டம்பர் 9ஆம் தேதி தூக்கிலிட்டு தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதியிருந்தனர். இந்நிலையில் தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் ராஜீவ் கொலையாளிகள் 4 பேருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை குறித்து 2000ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதியின் அமைச்சரவை கூட்டத்தில் நளினி ஒருவருக்கு மட்டும் கருணை காட்டி மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம் என்றும் மற்றவர்களின் கருணை மனுக்களை நிராகரிக்கலாம் என்றும் கவர்னருக்கு ஆலோசனை வழங்கியதை முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டார். பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகிய 3 பேரின் தூக்கு தண்டனையை உறுதி செய்த கருணாநிதி தற்போது முதல்வராக உள்ள தான் தலையிட்டு தூக்கு தண்டனையை தடுக்க வேண்டும் என்று கபட நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டிய ஜெயலலிதா இந்த தண்டனையை மாற்றும் அதிகாரம் முதல்வராகிய தமக்கு இல்லை என்றும் கூறினார். தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் புதிதாக ஒரு கருணை மனுவை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கலாம் என்றும் தூக்கு தண்டனையை தடுப்பது குறித்து ஜனாதிபதி மட்டுமே இறுதி முடிவு எடுக்க முடியும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா கூறினார். தூக்கு தண்டனையை சட்டப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று கருத்து கூறி வரும் காங்கிரஸ் கட்சியினர் முதல்வர் ஜெயலலிதாவின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். 110 விதியின் கீழே நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக அரசால் அவர்களை விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சட்ட ரீதியாக அதை செய்ய முடியாது என்பதை மிக தெளிவாக அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு சட்டத்தினுடைய முடிவைத்தான் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு என்ற நிலை இன்றைக்கு உருவாகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி பேரறிவாளன், சாந்தன், முருகன் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட அப்பீல் மனு அவசர வழக்காக கருதி செவ்வாயன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோரை மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி கருணை மனுவாக அவசர கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். மனித உரிமைக்கும் மனிதாபிமானத்திற்கும் எதிரான தூக்கு தண்டனை தேவையில்லை என்றும் தூக்கு தண்டனைக்கு பதிலாக கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைதி எஞ்சியுள்ள வாழ்நாள் முழுவதும் அந்த குற்றத்தை எண்ணி எண்ணி தனக்குத்தானே வருந்துவதை விட தூக்கு தண்டனையால் பெரிய பயன் ஒன்றும் ஏற்படாது என்றும் கருணாநிதி தனது அறிக்கையில் கூறியுள்ளார். மேலும் கொலை குற்றத்தில் ஒரு மனிதன் ஈடுபட்டிருப்பானேயானால் அவன் அதற்காக ஆயுள் முழுவதும் வருந்தி வாடுவதுதான் தூக்கு தண்டனையை விட கடுமையானது என்றும் அந்த மனிதன் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்பாகவும் அது அமையும் என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். மேலும் 3 பேரும் செய்த தவறை எண்ணி அதற்காக அவர்கள் மனம் வருந்தும் நிலையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்து விட்டனர் என்றும் இது ஆயுள் தண்டனையை விட அதிகமானதென கருதி தூக்கு தண்டனையை ரத்து செய்தால் இந்த மனிதநேய செயலை மனமாற புகழ்ந்து மகிழக்கூடிய இனமாக தமிழினம் இருக்கும் என்றும் அந்த கடிதத்தில் கருணாநிதி கூறியுள்ளார். இந்த கடிதம் ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் மற்றும் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
ராஜீவ் கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு உறுதி செய்யப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்பினர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தனது தந்தைக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனையை தடுக்க வலியுறுத்தி முருகனின் மகள் அரித்ரா தமிழக முதல்வர் மற்றும் மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்டு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது தந்தைக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனையை தடுக்க வலியுறுத்தி முருகனின் மகள் அரித்ரா தமிழக முதல்வர் மற்றும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் சிறையில் இருக்கும் முருகனை பார்ப்பதற்கு நளினி மற்றும் அரித்ரா இருவரும் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் மூவருக்கும் தூக்கு தண்டனையை தடுக்க வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட மக்கள் மன்றம் என்ற அமைப்பைச் சேர்ந்த செங்கோடியின் உடல் மக்கள் மன்ற உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இப்பிரச்சனையில் தமிழகத்தில் பல்வேறு அமைப்பினரும் ரயில் மற்றும் சாலை மறியல் போன்ற பலதரப்பட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 3 பேர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக கவிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த 3 பேர் தீக்குளிக்க முயற்சி செய்தபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலெக்டரை முற்றுகையிட முயன்றதால் கலெக்டர் அலுவலகமும் மூடப்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனிடையே ஈரோடு மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்ற இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு ஜனாதிபதி விருதுகள் வழங்கப்பட்டன. துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ககன் நரங்குக்கு நாட்டின் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதையும், பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டாவுக்கு அர்ஜுனா விருதையும் ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் வழங்கினார். விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டுக்கான விருதுகள் ராஷ்டிரபதி பவனில் திங்களன்று வழங்கப்பட்டது. விளையாட்டுத் துறையின் மிக உயர்ந்த விருதாக கருதப்படும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ககன் நரங்குக்கு ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் வழங்கினார். அவருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழுடன் 7.5 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டது. 2010 காமன்வெல்த் போட்டியில் 4 தங்கப் பதக்கங்களை வென்ற பெருமைக்குரியவர் ககன் நரங் என்பது குறிப்பிடத்தக்கது. பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டா, துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை தேஜஸ்வானி சாவந்த், குத்துச்சண்டை வீரர் சுரன்ஜாய் சிங், கால்பந்து வீரர் சுனில் செட்ரி, ஹாக்கி வீரர் ராஜ்பால் சிங் உட்பட 17 வீரர் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருதுகளையும் ஜனாதிபதி வழங்கினார். அர்ஜுனா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட கிரிக்கெட் வீரர் ஜாகிர்கான் கணுக்காலில் ஆபரேஷன் செய்துள்ளதால் விழாவில் பங்கேற்கவில்லை. அதேபோல டென்னிஸ் வீரர் சோம்தேவ் தேவர்மன், ஜிம்னாஸ்டிக் வீரர் ஆஷிஷ் குமார், வட்டு எறிதல் வீரர் விகாஸ் கவுடா ஆகியோரும் சொந்த காரணங்களால் விழாவுக்கு வரவில்லை. நில ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் முன்ஜாமீன் மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதையடுத்து எடியூரப்பா மற்றும் அவரது மகன் உள்ளிட்டோர் லோக் ஆயுக்தாவில் ஆஜராயினர். ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் எடியூரப்பா கைதாகும் அபாயம் இருப்பதால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் சட்டவிரோதமாக செயல்பட்ட சுரங்க நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக லோக் ஆயுக்தா அளித்த அறிக்கையை தொடர்ந்து கர்நாடக முதல்வர் பதவியிலிருந்து விலகிய எடியூரப்பா மீது பெங்களூரு மேம்பாட்டு ஆணைய நில ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக ஒரு வழக்கு உள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக எடியூரப்பா உள்ளிட்ட 14 பேருக்கு லோக் ஆயுக்தா நீதிமன்றம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த வழக்கில் தான் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எடியூரப்பா முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். இம்மனுவை திங்களன்று உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கில் லோக் ஆயுக்தாவில் திங்களன்று மாலை 3:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று எடியூரப்பாவிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்தது. இதனிடையே பெங்களூரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த எடியூரப்பா அங்கிருந்து கோவிலுக்கு புறப்பட்டுச் சென்றார். பிறகு லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் ஆஜரானார். இவ்வழக்கில் எடியூரப்பா மகன் PY ராகவேந்திரா மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் ஆஜராயினர். இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி லோக் ஆயுக்தா போலீசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி சுதீந்திர ராவ் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராசா, கனிமொழி உள்ளிட்ட 16 பேர் மீதான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கான உத்தரவு செப்டம்பர் 15ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று டில்லி நீதிமன்றம் அறிவித்துள்ளது.
2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நடந்த ஊழல் தொடர்பாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆர் ராசா, திமுக தலைவர் கருணாநிதியின் மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார், ஸ்வான் டெலிகாம் நிறுவன அதிபர் சாகித் பால்வா உள்ளிட்ட பல்வேறு தொலைத்தொடர்புத்துறை நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள், தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டு டில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணை டில்லி பாட்டியாலா சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றம் வரை சென்ற கனிமொழியின் மனுவை நிராகரித்த நீதிபதிகள் இவ்வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்த பின் மீண்டும் விசாரணை நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு செய்யலாம் என்று உத்தரவிட்டிருந்தனர். இவ்வழக்கில் சிபிஐ வாதத்தை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தரப்பு வக்கீல்களின் வாதமும் முடிந்துள்ளது. இந்நிலையில் ராசா, கனிமொழி உள்ளிட்ட 17 பேர் மீதான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கான உத்தரவை சிறப்பு நீதிமன்றம் செப்டம்பர் 15ஆம் தேதி பிறப்பிக்கும் என்று டில்லி உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த வழக்கில் 3வது குற்றப்பத்திரிகை செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் சிபிஐ ஏற்கனவே தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 12 நாள் உண்ணாவிரதம் இருந்த அண்ணா ஹசாரேவின் உடல்நிலையில் 30% முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். 2-3 நாட்களில் அவரது உடல்நிலை இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் என்றும் டாக்டர்கள் நம்பிக்கையுடன் கூறியுள்ளனர். வலுவான லோக்பால் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டுமென வலியுறுத்தி ஆகஸ்ட் 16ஆம் தேதி அண்ணா ஹசாரே உண்ணாவிரதத்தை துவங்கினார். அவரது 3 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றதால் 13வது நாளில் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார். 12 நாட்களாக சாப்பிடாமல் இருந்ததால் கடும் சோர்வுடன் குர்கானில் உள்ள மேதாந்தா மெடிசிட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஹசாரேவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் பலனாக அவரது உடல்நிலையில் 30% முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக டாக்டர் நரேஷ் ட்ரெகான் தெரிவித்துள்ளார். இரத்த அழுத்தம், இதய துடிப்பு ஆகியவற்றின் அளவுகளிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் டாக்டர் நரேஷ் தெரிவித்தார். இன்னும் ஹசாரே முறையாக திட உணவுகளை உட்கொள்ள ஆரம்பிக்கவில்லை என்றும், ஆனால் 2-3 நாளில் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறிய டாக்டர்கள் டிஸ்சார்ஜ் தேதியை தெரிவிக்க மறுத்துவிட்டனர். மேயர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற சென்னை மாநகர கடைசி மாமன்ற கூட்டத்தில் 43 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை மாநகராட்சியின் சாதாரண மன்ற கூட்டம் மாநகர மேயர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநகராட்சியின் கடந்த 5 ஆண்டு சாதனை மற்றும் சிறப்புகள் பற்றி விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் 24 மணி நேர மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தாய்மார்களுக்கு சிறப்பு உணவு வழங்கப்படும் திட்டத்தை விரிவுபடுத்தி கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் ஆண், பெண் இருவருக்கும் சிறப்புணவு வழங்குவது உள்ளிட்ட 43 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த 5 ஆண்டுகளாக மாநகர மேயர் பொறுப்பு வகித்த திமுகவைச் சேர்ந்த மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கடைசி மாமன்ற கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில வாரங்களாக ஏற்றத்துடன் காணப்பட்ட தங்கத்தின் விலை திங்களன்று சவரன் 416 ரூபாய் குறைந்தது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை தொடர்ந்து திங்களன்று தங்கத்தின் விலை சவரன் 20,416 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 2,552 ரூபாயாக இருந்தது. தங்கத்தை போன்றே வெள்ளியின் விலையும் திங்களன்று குறைந்திருந்தது. 1 கிராம் 1 ரூபாய் 35 காசுகள் குறைந்து 67 ரூபாய் 35 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளி 1 கிலோ விலை 62,945 ரூபாயாக இருந்தது. நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிப்பதும் திடீரென்று சரிவதும் அனைத்து தரப்பு மக்களிடமும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. தேங்காய் நாரிலிருந்து கயிறு தயாரிக்கும் பணி ஒரு கலையாகவே செய்யப்படுகிறது. கரூர் மாவட்ட கிராமங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த கயிறு தயாரிக்கும் கலையை குடிசை தொழிலாக செய்து வருகின்றனர். இயற்கையின் கொடையான மரங்கள் மனிதனின் நண்பன் என்றே சொல்லலாம். ஏனெனில் அந்த அளவுக்கு அதன் அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு உணவாகவும், மருந்தாகவும், வீட்டு உபயோக பொருட்களாகவும் பயன்படுவது நாம் அனைவரும் அறிந்ததுதான். இந்த வகையில் பண்டைய காலம் தொடங்கி இன்று வரை தென்னை மரம் மனிதனின் வாழ்வோடு பின்னி பிணைந்திருப்பது மறுக்க முடியாத உண்மை. தென்னை மரத்தின் தேங்காய் பல வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காய்க்கு பின்னர் அதன் மட்டையிலிருந்து இயந்திரங்கள் மூலம் தேங்காய் மஞ்சி பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த மஞ்சிகள் 35 கிலோ கொண்ட தனித்தனி கட்டுகளாக பிரிக்கப்பட்டு கயிறு தயாரிக்கும் குடிசை தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மஞ்சிகளை கொண்டு கயிறு தயாரித்து நேரடியாக கடைக்கு விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கரூர் தான் தோன்றிமலை குடிசை தொழிலாளர்கள். குடிசை தொழில் நாங்கள் தாந்தமலையிலேருந்து செய்கிறாங்க. ரொம்ப நாளாக செஞ்சுருக்கோம். இன்றைக்கி இது வந்து காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேங்காய் மஞ்சி வாங்கி வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கூலி ஆள் ஏதோ ஒன்று நாங்கள் சொந்த ஆள் வச்சு செய்கிறோம். கூலி ஆளும் செய்கிறோம். சாதாரணமாக 100 ரூபா கிடைக்கும், கூலி கிடைக்கும்.
அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பெருசாக ஒன்று கிடைக்காது. கடைக்கு கொடுப்போம், பெயிண்ட் கடைக்கு, இரும்பு கடைக்கு எல்லாம் கொடுப்போம். கடைக்கு விட்டு கொண்டு போய் கட்டுக்கட்டாக கொண்டு போய் போடுவோம். நாமக்கல், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வாங்கப்படும் மஞ்சிகளை கொண்டு சைக்கிள் வீல்கள் மூலம் 25 அடி நீளமுள்ள கயிறுகளாக திரிக்கப்படுகின்றன. இந்த பணியில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு குடிசை தொழிலாக செய்து வருகின்றனர். கிராமங்களே இந்தியாவின் இதயம் என்று உரைத்த காந்தியடிகளின் கனவு உலகமயமாதல் கொள்கையால் கலைந்து கொண்டே வரும் வேளையில் இதுபோன்ற குடிசை தொழில் காக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.